ஸோ மனிதனுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அல் குர்ஆன் அது தெளிவா விளக்குதுங்க. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சான். பிறகு அவங்கள்லேருந்து அவங்களுடைய சந்ததிகள் உருவாகுனாங்க. ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய இந்த செக்யுலர் வேர்ல்ட்ல நெறைய வழிகேடான தியரீஸ் வந்துருச்சு. மனிதனுடைய ஆரம்பம் பற்றி பேசும்போது உளறுகிறார்கள் விஞ்ஞானிகள். ஸோ வந்து பிரிமிட்டிவ் சேவேஜரி தியரி என்று சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ் சேவேஜரி தியரி. மனிதன் வந்து ஆரம்பத்துல காட்டுமிராண்டியாக இருந்தான் என்ற கோட்பாடு. ஸோ நவீன உலகத்துல பரவலா சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்ன, மனுஷன் ஆரம்பத்துல அறிவில்லாதவனாக இருந்தான். குகைகள்ல வாழ்ந்தான். காட்டு மிராண்டித்தனமா அவன் இருந்தான். பிறகு மெதுவாக நாகரிகம் அடைந்தான் என்று ஒரு கதைய சொல்லுவாங்க. இந்த சிந்தனை பல மேற்கத்திய தத்துவம் மற்றும் சமூகவியல் கோட்பாடுகள்ல நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அல் குர்ஆன் மனித வரலாற்றை முற்றிலும் வேறுபட்ட கோணத்துல காட்டுது. மனுஷன் இருளிலேருந்து ஆரம்பிக்கல. வஹீயுடைய வெளிச்சத்திலேருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சான். அடுத்து ஸ்டேட் ஆஃப் நேச்சர் தியரி என்று சொல்லுவாங்க. மனுஷன் ஆரம்பத்துல குழப்பமான ஒரு வாழ்க்கையில இருந்தான். சில தத்துவவாதிகள் குறிப்பா தாமஸ் ஹாபீஸ் போன்றவங்கலாம் ஆரம்ப மனித வாழ்க்கை எப்படி சொல்றாங்கன்னா, வன்முறை இருந்தது, பயம் இருந்தது, பாதுகாப்பின்மை இருந்தது, அவனுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது என்று அப்படி ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கருத்துப்படி மனுஷன் இயற்கையாகவே ஒரு சுயநலவாதி என்று சொல்ல வராங்க. குரான் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரான் வந்து ஆதம் நபியுடைய வாழ்க்கைய அழகாக சொல்லுது. அல்லாஹ் நேரடியாக அவர படைச்சான். தன்னுடைய கைகளால் படைச்சான். அவருக்கு அறிவு கொடுத்தான். அவருக்கு ஹலால், ஹராம் கற்றுக் கொடுத்தான். குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கையில அவங்க இருந்தாங்க. ஸோ முதல் மனித வாழ்க்கை என்பது மிருக நிலையிலேருந்து ஆரம்பிக்கலங்க. மார்க்க வழிகாட்டுதலோடு கண்ணியமாக ஆரம்பிச்சது. அடுத்தது சோசியல் எவல்யூஷன் தியரி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சவேஜரி, அதுக்கப்புறம் பார்பாரிசம் வந்தது. அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் வந்தது என்ற கோட்பாடு. சில சமூகவியல் கோட்பாடுகள் நம்ம பார்க்கலாம் நவீன காலத்துல. மனித சமூகம் வந்து 3 நிலையில வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. முதல் நிலை வந்து சவேஜரியா, அடுத்தது பார்பாரிசம், அடுத்தது சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது மனுஷன் ஆரம்பத்துல பிரிமிட்டிவ் சவேஜா இருந்தான். பிறகு மெதுவாக சிவிலைஸ்ட் ஆக ஆரம்பிச்சான். நாகரிகமா மாறுனான்னு சொல்லி. இந்த கோட்பாடுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கோட்பாடு மனுஷனை வந்து ஆன்மா இல்லாதவன், ஒரு கடவுளுடைய வழிகாட்டுதல் இல்லாதவன், வெறும் உயிரியல் உயிரினம் என்று பார்க்கப்படுது. ஆனால் குர்ஆன் வந்து ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனை அறிவு கொண்டவன், ஒழுக்கம் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய வழிகாட்டலோடு இருந்தவன் என்று சொல்லுது. ஸோ அடுத்து எவல்யூஷனரி ஆந்த்ரோபாலஜி. மனுஷனை வெறும் மேம்பட்ட ஒரு மிருகமாக பார்க்கக்கூடிய இந்த சிந்தனை. இந்த சிந்தனையில மனுஷன் வந்து உயிர் பிழைப்புக்காக போராட்டம் நடத்தினான். காட்டு வாழ்வுல இருந்தான்னு சொல்லுவாங்க. ஸோ வலிமை அடிப்படையிலான வாழ்க்கை இவற்றிலிருந்து வளர்ந்தான் என்று சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பிரிமிட்டிவ் அனிமல் பற்றிய வரலாறு கிடையாதுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கௌரவிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வரலாறு. அடுத்து ரிலிஜியன் ஆஸ் அ ஹியூமன் இன்வென்ஷன் தியரி சொல்லுவாங்க. மதம் வந்து மனுஷன உருவாக்குச்சு என்ற கோட்பாடு. சிலர் என்ன சொல்லுவாங்க, மனுஷன் வந்து மழைய பார்த்து பயந்தான், நெருப்ப பார்த்து பயந்தான், இயற்கைய பார்த்து பயந்தான், அதுக்கப்புறம் மதத்தை உருவாக்குனான்னு சொல்லுவாங்க. கத கதையா சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க. ஒருபோதும் இவங்ககிட்ட ஒரு உறுதியே இருக்காது. இவங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்புவாங்க. ஸோ குரான் என்ன சொல்லுது? தௌஹீதுலேருந்து ஆரம்பிச்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில. பிறகு தான் மனுஷன் ஷிர்க்ல விழுந்தான். அதாவது மதம் வந்து மனிதன் கற்பனை செஞ்ச ஒரு விஷயம் இல்ல. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. அடுத்து மெட்டீரியலிஸ்ட் தியரி ஆஃப் ஹியூமன் டெவலப்மென்ட் சொல்லுவாங்க. மனிதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டும் முன்னேறினான் என்று சொல்லக்கூடிய கருத்து. சில சிந்தனைகள் வந்து மனித வரலாறு வந்து உணவு, வேலை, பொருளாதாரம் இவற்றால் மட்டும் தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லுது. ஸோ மனிதன் வந்து வெறும் சாப்பிட, சம்பாதிக்க, இனப்பெருக்கம் செய்ய படைக்கலங்க. ஒரு உயர்ந்த கோலுக்காக படைக்கப்பட்டிருக்கான். அல்லாஹ்வை அறியணும், அவனை வணங்கணும், பூமியில் பொறுப்போடு வாழ வேண்டும், பூமியில் ஒரு கலீஃபாவாக இருக்க வேண்டும். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் நம்ம நாகரிகத்துடைய பல அடையாளங்கள் பார்க்கலாம். ஆதம் நபியுடைய குடும்பத்துல நாம என்ன பார்க்கிறோம்? திருமணம் பார்க்கிறோம். குடும்ப கட்டமைப்பு பார்க்கிறோம். அல்லாஹ்வை வணங்குதல் பார்க்கிறோம். ஒழுக்க கட்டுப்பாடு பார்க்கிறோம். தங்களுடைய உடலை மறைக்க ஆடைகளை அவங்க அணியிறாங்கன்னு பார்க்கிறோம். ஸோ முதல் மனித சமூகம் என்பது ஒரு பிரிமிட்டிவ் ஜங்கிள் சொசைட்டி கிடையாது. இந்த வழிகெட்ட விஞ்ஞானிகள் சொல்றது போல. ஸோ இன்னைக்கு மனுஷன் விண்வெளிக்கு போறான். செயற்கை நுண்ணறிவு ஏஐ உருவாக்கி இருக்கிறான். ஆனால் மனசுல அமைதி கிடையாது. குடும்ப அமைப்பு கிடையாது. தற்கொலை அதிகரிச்சுச்சு. தனிமை அதிகரிச்சுச்சு. உள்ளத்துல வெறுமை அதிகரிச்சுச்சு. இத்தனைக்கும் இவ்வளோ டெக்னாலஜியும் கையில இருந்து. ஸோ வந்து வெளியில நாகரிகம் வெகுவா வளர்ந்துச்சு. ஆனா உள்ளம் சிதைந்து விட்டது. ஸோ குரங்குலேருந்துலாம் மனுஷன் வரலங்க. அது எல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா, குரங்கோடு தங்களுடைய சந்ததியை இணைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறவங்க சொல்லுவாங்க. எங்க மூதாதையர்லாம் குரங்குன்னு சொல்ல ஆசைப்படுறவங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்துடைய பல கோட்பாடுகள்
மனிதன் உருவானது வந்து ஒரு உயிரியல் விபத்து, ஒரு காட்டு உயிரினம் அவன். அவன் ஒரு சுயநல ஜீவன் அப்படின்லாம் போர்ட்ரே பண்ணுவாங்க. ஒரு இகழ்ந்து, ஒரு கண்ணியம் இல்லாமல். ஆனால் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு மனிதன். பொறுப்புள்ள ஒரு உயிர், ஆன்மா கொண்டவன், கல்வி அறிவு கொண்டவன் என்று இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஸோ மனிதன் எப்படி வளர்ந்தான் என்பது அல்லங்க, மனுஷன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான முழுமையான பதில ஆதம் நபியுடைய வரலாற்றில நம்ம பார்க்கிறோம்.